ஒரு 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் வந்து உருக்குன பட்டர் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. அண்டு அதே கப்பில் 1 கப் மைதா அல்லது கோதுமை எது வேணால் சேர்த்திக்கலாம். 1 கப் போட்டுக்கோங்க. அண்டு ஒரு 5 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிகிட்டே வாங்க. இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அண்டு காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேட்டரு ரெடி பண்ணிக்கோங்க. பேட்டரி இந்தளவுக்கு ரெடி ஆகணும். இப்போ நம்ம சாக்லேட் பணியாரம் தான் செய்ய போகிறோம். பணியாரக்கால் சூடு பண்ணிவிட்டு எல்லா குழியிலையும் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. ஆஃப் குழிக்கு வந்து இந்த பேட்டரை ஊற்றிட்டு அண்ட் டார்க் சாக்லேட் இல்லைன்னா டெய்ரி மில்க் சென்டரில் வச்சு திருப்பி அந்த மேலே ஃபில் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ஒரு யம்மியான சாக்லேட் பணியாரம் ரெடி ஆயிரும். இந்த பேட்டரில் வந்து தோசைக்கல்லில் போட்டு நம்ம பேன் கேக் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.